அன்பால அடிமையாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி யாருக்கு சரியா பொருந்தும் தெரியுமா? அது கடகராசிக்காரங்க உங்களுக்கு தாங்க. நீங்க கோவப்பட்டா கூட அந்த கோவத்துல பாருங்க ஒரு அன்பு இருக்கும். நீங்க ஏதாவது கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட பாருங்க அந்த கவலையிலுமே மற்றவங்களுக்கான கரிசனம் இருக்கும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கடகராசி. கடகராசி அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாருங்களேன், உணர்ச்சியோட ஆழமும் அன்பின் பெருக்கமும் குடும்பத்தின் மீது சிறப்பான பற்றும் கொண்டவங்களா தான் கண்டிப்பா இருப்பீங்க. இது அன்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோரையுமே அன்பா பார்த்துப்பீங்க. சின்னவங்க பெரியவங்க இந்த வித்தியாசம்லாம் இருக்காது. உங்களோட சொல்லோ செயலோ எப்பயுமே யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க. குடும்பத்தின் மீது கொண்ட பற்று உங்களோட உண்மையான அடையாளமா இருக்கும். கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மனசு நெகிழ்ச்சியா இருக்கும். உறுதியான பாசம் எல்லார் மேலேயுமே வச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க. கடகராசிக்காரங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில சில முக்கியமான விஷயத்த கூட குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சிருப்பீங்க. மற்றவங்களோட உணர்ச்சியை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. உங்களோட ஆசைகளை யாருக்காகவும் எளிதில் விட்டு கொடுக்கல அப்படின்னாலும் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துருவீங்க. இந்த கடகராசி 12 ராசிலையுமே ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு கோவக்காரங்க மாதிரி கொஞ்சம் சண்டைக்காரங்க மாதிரி இருப்பீங்க. ஆனா உங்களோட அன்பு உண்மையானதா இருக்கும். உங்களோட மனசுல யாரை பத்தியுமே எப்பவுமே ஒரு தவறான எண்ணமோ செயலோ இருக்கவே இருக்காதுங்க. உங்களை யாராச்சும் திட்டினா கூட அவங்க தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் கடகராசிக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனா அதுக்குன்னு ரொம்பவும் அமைதியானவங்களா இல்லைங்க. கோபம் வந்துட்டா அந்த இடத்த துவம்சமாக்கிடுவீங்க. உங்களோட கோபத்திலையுமே ஒரு நியாயம் இருக்கும். அது எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு தாங்க பொருந்தும். உங்களோட அன்பு தான் உங்களுக்கு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே அன்பு தாங்க உங்களுக்கு பலவீனமாவும் நிறைய இடத்துல இருந்திருக்கும். உங்க அன்பை சரியான இடத்துல கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். நீங்க யாரை நம்புறீங்க, யாரு மேல அதிகமா அன்பு வச்சிருக்கீங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்க பாருங்க. கடகராசிக்காரங்க, உங்களோட மனசு அப்படிங்கிறது ஒரு பொன் மாதிரி. அதை மதிக்கிறவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் கண்டிப்பா வரும். அப்பதான் உங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரையுமே கண்மூடித்தனமா நம்பாம உங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ, உங்களோட உணர்வுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் உண்மையான அன்பை செலுத்துங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில திருப்பு முனை நல்லதா சேரும். எல்லோரையுமே கண்மூடித்தனமா நம்புறத மட்டும் மாத்திக்கோங்க. அப்படி இருந்தா அது அற்புதமான மாற்றத்தை நீங்க பாருங்க, கண்டிப்பா எல்லா வகையிலுமே பெறலாம். உங்களோட அன்பு பலமாகவும் பலவீனமாகவும் இருக்கிறதுனால நீங்க மற்றவங்க யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகிறது நல்லது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு ராசியா கடகராசி இருக்குல்ல. இந்த கடகராசி பாருங்க சந்திரன் அதிபதியா கொண்டது. உங்களோட வாழ்க்கையில நீங்க சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலுமே பெற நினைச்சீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்யறது நன்மை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடா இருக்கும். அப்படி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா ஓம்கம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 17 முறை உச்சரித்து வழிபாடு செய்யறது நல்லது. அதே போல இப்ப கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற கமெண்ட்ல 3 தடவை பதிவு பண்ணுங்க. முருகனை மனசார நம்பி ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு பதிவு பண்ணுங்க. நீங்க நினைச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களை விரைவில் வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொட்டது தொடங்கவும் நினைச்சது நடக்கும். இறைவனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல தீர்க்கவே முடியல, என்ன செஞ்சாலும் இந்த பிரச்சனை தீரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை நினைச்சு அதுக்குமே தீர்வு இருக்குங்க. பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது கண்டிப்பா முடிவு அப்படிங்கிறது இருக்கும். அந்த முடிவு எப்படி பெறலாம் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால அமைப்பால கண்டிப்பா நன்மையை பெறலாம். அது என்னன்னா உங்க ஜாதகம் தாங்க. ஜாதக அமைப்பால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் தீராத பிரச்சனைக்கு தீர்வையுமே பெறலாம். கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க. எங்க போலாம், நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துமே ஒரு உயர்வும் இல்லை முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க அலையவே தேவையில்லைங்க, கையில இருக்கிற போனே போதும். போன் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்க. உங்க ஜனனகால ஜாதக அமைப்பால தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச பிரச்சனைக்குமே எளிய முறையில தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, அப்புறம் கண்டிப்பா கவலைப்படுவீங்க.
ஜாதக அமைப்பால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை வரும் இல்லையா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பெறுவீங்க. இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம், அங்க சூரியனோட சஞ்சாரம் இருக்கு. இந்த மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஏற்படக்கூடிய யோகம் உண்டாகுது. அது மட்டும் இல்லாம வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சூழல். உங்களோட ரொம்ப காலமா நினைச்சு வச்சிருந்த விருப்பம் ஒவ்வொன்றா இப்ப நல்லபடியா நடக்கும். ரொம்ப காலமா முடிக்க முடியாம தடைப்பட்டு வந்த பணியும் இப்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கும். வேலை தொடர்பா மேல் அதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமா இருக்கும். திருமணமான நண்பர்களுக்கு குழந்தைகளால் வெற்றி நல்ல செய்தி சேரும். உங்களுடைய முயற்சி அதிகப்படியான ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதா அமைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்கு. லாபஸ்தானத்துல சூரியன் வரதுனால இந்த மாதம் உங்களுக்கு சில யோகமான அமைப்பும் உண்டாகுது. மூத்த சகோதரர் வழியில ஆதாயம் சேருது. ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த பணம் கை சேரும். சமுதாயத்துல உங்களோட மதிப்பு நல்ல ஒரு அந்தஸ்து இப்ப உயர்வு ஏற்படுத்தும். சிவபெருமானுக்கு வெள்ளிக்கிழமையில வில்வ இலைகளை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால உங்களோட வாழ்க்கையில தடைப்பட்ட காரியம் இப்ப சிறப்பா நடக்கும். நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு சூரியனோட பயிற்சி வருமானத்தை தருது. இந்த மாதத்துல உங்களோட விருப்பம் எல்லாம் சிறப்பா நிறைவேறுது. நிலுவையில் உள்ள தடைபட்டிருந்த ரெண்டுமே பணிகள் எல்லாம் சிறப்பா இப்ப நடக்கும். அரசு துறையோட தொடர்புடைய நபர்கள் மீது நம்பிக்கைகளை பெறும் வாய்ப்பு வருது. அதே வேளையில ஊதியம் பெறக்கூடிய பணியாளர்கள் தங்களோட மேல் அதிகாரிகளோட ஆதரவை பெற போறீங்க இந்த மாதம். பெற்றோருக்கு பிள்ளைகளின் வழியில நன்மையும் நல்ல செய்தியும் சேரும். கடகராசிக்கு இந்த மாத கிரக நிலைகளை ஆய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கல யோகத்தை உருவாக்குறார். இந்த மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடக்கும் யோகம் தான் இது. தடைப்பட்டு போன சுபகாரியம் இப்ப நல்லபடியா நடக்கும். தடைகளுமே தானா உங்களை விட்டு விலகும். அஷ்டமத்துல குருவோட சஞ்சாரம் இருக்கு. அஷ்டமத்துல சஞ்சரிக்கும் ராகு குரு பகவான் பாக்குறாரு. இந்த ஸ்தானம் புனிதமடையுது குருவால. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபட்டா வெற்றியை எல்லா வகையிலுமே நீங்க பெறலாம். உங்க ராசிக்கு குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதாவது இந்த மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். உள்ளத்துல நினைச்சத உடனடியா சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மையும் சேரும். இந்த மாசம் 5ஆம் தேதி பாருங்க, மிதுன ராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிக்கு 4, 11 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். லாபதிபதியாவும் சுக்கிரன் தான் இருக்கிறாரு. இவரு விரயஸ்தானத்துக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா விரயம் அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்துக்கு போகும்போது லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த மாசம் சுக்கிரன் லாபதிபதியா இருக்கக்கூடியவர் விரயஸ்தானத்துக்கு வராரு. இதனால நீங்க எதிர்பாராத சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வீடு மாற்றம், இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி இந்த மாதம் தொடக்கத்திலேயே வரும். உழைக்கும் போது அதனோட பலன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கவலை தொடரலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுங்க. நீங்க யாரு அப்படிங்கிறத இப்ப நிரூபிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாகுது. இந்த மாசம் 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு சகாயஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த புதன். இவரு விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, உறவினர் நண்பர்கள் மூலமும் விரயம் வரலாம். உத்தியோகத்துல திடீர் இடமாற்றம் ஏற்பட்டு கொஞ்சம் மனக்கவலையை அது தரலாம். தொழில போட்டி உருவாகலாம். வரவு 1 மடங்கு வந்துச்சுன்னா செலவு கொஞ்சம் 2 மடங்கு இருப்பது போல இருக்கும். பாதியில் என்ன கட்டிட பணியை மீண்டும் தொடருவீங்க. சுப செலவு செய்வதால வீண் விரயத்திலிருந்து நீங்க உங்களை விடுபட்டு வெளிக்கொண்டு வரலாம். 26ஆம் தேதி கடக ராசியான உங்க ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்க ராசிக்கு 4, 11 இந்த இடத்துக்கு தான் அதிபதி சுக்கிரன். சுகலாபாதிபதி உங்க ராசியில சஞ்சரிக்கிறதுனால சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பா இருக்கு. குடும்பத்தோட குதூகல பயணம் மேற்கொள்ளுவீங்க. வாழ்க்கை துணைக்கு நல்லபடியா வேலை கிடைக்கும். அதன் மூலம் உதிரி வருமானம் வரும். பொதுவா இந்த காலகட்டம் பாருங்க, குரு சுக்கிர சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு கால அமைப்பை உருவாக்குது. எதிர்பாராத மாற்றம் வரும்.
அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு வேணும். அதுக்கு நீங்க முன்னெச்சரிக்கையா அவங்கள தயார்படுத்திக்கிட்டா நல்லது. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு தலைமை பொறுப்பு தானா வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு விஐபிகளோட ஆதரவு பக்கபலமா இருக்கும். உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியரால் பெருமை வந்து சேரும். பெண்களுக்கு சுப செலவு உண்டாகும். பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில அமையும். இந்த மாதம் வந்து எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து சேரவும், இன்பங்கள் அதிகரிக்கவும், அது மட்டும் இல்லாம தடைப்பட்ட காரியம் சிறப்பா நடக்கவும் வெள்ளிக்கிழமையில துர்க்கையம்மன் வழிபாடு செய்யுங்க. துர்க்கையம்மன் வழிபாடு துயரங்களை போக்கும். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு முயற்சியால் வெற்றி வாய்ப்பையும் பெறணும் அப்படின்னா நீங்க துர்க்கையம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமையில செய்யறது அது அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். துர்க்கை அன்னையின் அருளால நீங்க நினைச்ச விஷயம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மைகள் உங்களை வந்து சேர விரைவில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்க இப்போ தெரிவிச்சுக்கிறோம்.